Hello everyone, it's glad to see you through this wonderful morning devotion video. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதம் முழுவதிலும் நாம் அன்பை குறித்து நாம் தியானிக்கிறோம். தேவன் நம்மிடத்துல அன்பு கொண்டார். அப்படி அன்பு கூறப்பட்ட நாம் மற்ற மனிதர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒரு முக்கியமான வசனத்தை நாம தியானிக்க போகிறோம். God has given a new commandment to us. ஆண்டவர் நமக்கு புதிய கட்டளை ஒன்றை கொடுத்திருக்காரு. அன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை சொல்லி கொடுக்க போறேன். அது என்ன நியூ கமாண்ட்மெண்ட்? எடுத்து வாசிக்கலாம். யோவான் 13:34 வசனம். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை தருகிறேன், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், நான் உங்களை நேசித்தது போன்று நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்கிற ஒரு புதிய கற்பனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆங்கில வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. NIV-ல a new command I give you, love one another as I have loved you, so you must love one another. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை நீங்க நேசிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய கற்பனை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது மற்றவர்களை நேசிக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா கூட தட்ஸ் நாட் ஸ்பெஷல். ஆனா ஆண்டவர் இங்க எப்படி சொல்றாரு, அந்த புதிய கட்டளைய நான் உங்களை நேசித்தது போல நீங்க மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலையும் மற்றவங்க நேசிச்சதை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ரொம்ப அழகா இந்த புதிய கற்பனையை சொல்றாரு. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் பிறனை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிறார். அப்ப இட்ஸ் நாட் அ சாய்ஸ், இட்ஸ் நாட் அ சஜஷன். நீங்க இது இந்த வசனத்தை சாய்ஸ் எடுத்துக்க முடியாது. நாம பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அல்லது இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு பரிந்துரை கிடையாது. சரி பண்ணுங்கப்பா, முடிஞ்சா பாருங்க அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை உங்களுக்கு தருகிறேன், கட்டளை. இட்ஸ் a நியூ கமாண்ட்மெண்ட் சொல்லிருக்காரு. நீங்க மற்றவர்களை நேசிக்க வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. சோ யூ ஹேவ் டு ஒபை. பழைய ஏற்பாடு நிறைய கட்டளைகள் கொடுத்தார். அந்த கட்டளைகள்லாம் கீழ்ப்படியலன்னா அதுக்கு பயங்கரமான தண்டனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இங்க தண்டனை அப்படின்னு ஆண்டவர் பயன்படுத்தல, மாறாக ஒரு நியூ கமாண்ட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. நீங்க இதை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. சஜஷனே கிடையாது, மாறாக நீங்கள் முழுவதுமா இது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். என்ன கீழ்ப்படினா, நான் தேவன் என்ன நேசித்தது போல மற்றவங்களை நேசிக்கணும். அப்ப நான் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, நான் பிறனை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்னா, தேவன் என்ன எப்படி நேசிச்சாருன்னு அறிஞ்சு கொள்ளணும். தேவன் என்ன எப்படி நேசிச்சார் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஒரு பாஸ்டர் ஒரு 4 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் சொல்லி இன்னைக்கு டிவோஷன் நான் முடிக்க விரும்புறேன். God accept you completely. தேவன் உங்களை முழுவதுமா ஏற்றுக்கொண்டார். முதலாவது நம்ம எப்படி மற்ற சகோதரத்தை நேசிக்கணும், மற்ற சகோதரரை நேசிக்கணும்னா, அவர் என்ன முழுவதுமா ஏற்றுக்கொண்டார். அதே போல நானும் மற்ற சகோதரர்களை கம்ப்ளீட்டா அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம சில நேரங்கள்ல ஒரு சில நபரை ஏற்றுக்கொள்ள, ஒரு சில நபரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இல்ல ஒரு சில நபர் வாழ்க்கையிலையும் குறிப்பிட்ட நேரம் அவங்களை ஏற்றுக்கொள்வோம், மற்ற நேரங்களும் அவங்க ஒதுக்கி வச்சுப்போம். ஆனா ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா, எல்லா நேரங்களிலும் அவங்களை முழுவதுமா நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அன்பின் வெளிப்பாடு என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவது பாருங்க, லவ் them unconditionally. அவர்களை நிபந்தனை இல்லாமல் நேசிக்க வேண்டும். ஏனால் தேவன் நம்மை நிபந்தனை இல்லாமல் நேசித்தார். எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. சங்கர் நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி இருக்கணும், நீ இப்படி படிக்கணும், இப்படிலாம் இருக்கணும், இப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும், அப்பதான் நேசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. மாறா அவர் எந்த கண்டிஷனுமே இல்லாம என்னை நேசிக்கிறார். நான் அந்த அன்பை இன்று உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி உணர்ற நானும் மற்றவங்களை எந்த கண்டிஷனும் இல்லாம என்னால நேசிக்க முடியுதா? இல்ல ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சு இதுக்குள்ள நீ இருந்தேன்னா உன்னை நேசிப்பேன் அப்படின்னு நீங்க மற்ற சகோதரர்களை பாக்குறீங்களா? அப்படிங்க நினைச்சீங்கன்னா இன்றோட அதை கைவிட தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். மூன்றாவது பாருங்க, forgive them totally. முழுவதுமாய் அவர்களை மன்னிக்க வேண்டும். சில நபர்களை நம்ம மன்னிக்கவே முடியாதுன்னு அவங்கள நான் இதை 2 விஷயம் சொல்லிப்போம். நான் அவனை ஏத்துக்கிறேன், ஆனா என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உண்மையான அன்பு நான் உங்களை எப்படி நேசிச்சேன்னா, அதுல 3வது ஆஸ்பெக்ட் எப்படின்னா, முழுவதுமா உங்களை மன்னிச்சிட்டேன். ஏன்னா எந்த அறகுறையும் இல்லை, ஒரு சின்ன பாட்டை மன்னிக்காம இருக்கேன் அப்படிலாம் கிடையாது. முழுசுமா நம்ம செஞ்ச தவற தேவன் மன்னித்தாரு. அதே போல நாமும் நம்முடைய ஃபெல்லோ பிரதர், நமக்கு அருகாமையில் இருக்கிற நம்முடைய சகோதரன், நம்முடைய சகோதரிய முழுவதுமா அவர்களை மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்து நம்மை நேசித்த விதம். 4வது பாருங்க, கன்சிடர் them extremely valuable. அவர்களை மிக முக்கியமான நபர்களா பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, மற்ற நபர்களை முக்கியமான நபரா பார்க்க மாட்டோம். நம்ம முக்கியமான ஆட்களா பார்ப்போம். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ரொம்ப ஒரு ஆடு. ஆனா மற்ற நபர்கள் ரொம்ப அற்பமா நினைக்கிற சில சிந்தனை நமக்கு வருவதுண்டு. இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன செய்ய போறாங்க, இவங்களை வச்சு என்ன பண்றது அப்படின்னு சில பேரை நம்ம அற்பமா ரொம்ப டிவேல்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள முழுவதுமா நீங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களை வேல்யூ பண்ணணும் அவங்களை அப்படின்னு இந்த போதகர் நமக்கு சொல்லிக் கொடுக்கறத நான் பார்க்கிறோம். கிறிஸ்து எப்படி நம்மை நேசித்தார் என்று பார்த்தோமானால் இந்த 4 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று,
அவர் நம்மை முழுவதும் ஏற்றுக்கொண்டார். இரண்டாவது, நிபந்தனை இல்லாமல் நம்மை நேசித்தார். மூன்றாவது, நம்மை முழுவதுமாய் மன்னித்தார். நான்காவது, நம்மை முக்கியமான நபராய் பார்த்தார். இந்த 4 காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய மற்ற சகோதரர்களை நீங்க நேசிப்பீங்கன்னா அதுதான் கிறிஸ்து உங்களை நேசித்தது போல நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம். அப்படி நீங்க நேசிச்சாதான் நீங்க ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய கற்பனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இந்த நாள்ல இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்களால இதை செய்ய முடியுமா? கிறிஸ்து உங்களை நேசித்தது போல மற்றவர்களை நேசிக்க முடியுதா? இந்த நியூ கமெண்ட்மெண்ட்டை இணையிலிருந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இட்ஸ் நாட் அ சஜஷன், இட்ஸ் நாட் ஆப்ஷன், இட்ஸ் அ கமாண்ட்மெண்ட். ஸோ யூ ஹேவ் டு ஒபே. இன்னைக்கு வீட்டில் போய் தொடர்ந்து இந்த வசனங்களை தியானித்து கிறிஸ்து உங்களை நேசித்தது போல மற்றவர்களை நேசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ அண்ட் ஹேவ் அ கிரேட் டே.